டக்கு பிரான் ஸ்கிட் ஃபிஷ் ஃப்ரை காந்தாரி கல் முந்திரி கல் அதுக்கப்புறம் சைடிஷ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்காம. இப்போ என்னென்ன கல் வந்திருக்குன்னு பார்த்துட்டோன்னா இது வந்துட்டு முந்திரி கல், இது பனங்கல், இது ரெண்டும். இது வந்துட்டு காந்தாரி கல். அடுத்ததான் நாங்கள் போட்ட மீனும் வந்துருச்சு, ஆர்டர் போட்டது. டு மை சேனல்ஸ்கோ நான் உங்கள் டிஎன் வேண்டர் நவி. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளாவில் இருக்க மின்மினி டூடி ஷாப் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா பிஜு டூடி ஷாப் போய் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ இந்த தடவை மின்மினி டூடி ஷாப் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இங்கே வந்துட்டு காந்தாரி கல், முந்திரி கல், அதுக்கப்புறம் சைடிஷ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்காம. ஸோ அதைத்தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் என்ன நல்லா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு. இந்த கடை கரெக்டாக 30 கிலோமீட்டர் பொள்ளாச்சிலேருந்து கொல்லங்கோடு போகிறது நென்மணிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே ஸ்பாட். அடுத்தது எந்த பக்கம் கேட்டா ஓகே. அடுத்ததான் நம்ம இப்போ அவங்க கிச்சன் சைடு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ ஒன்று எடுத்துட்டு வந்துடலாங்க. எல்லாருமே வந்து ஒரு வழியா செட்டில் ஆயாச்சு. முந்திரி கல்லு, ஜிஞ்சர் கல்லு ஏட்டா? ஜிஞ்சர் கல்லு இருக்கான். காந்தாரி கல்லா? சைடிஸ் என்னென்ன ஏட்டா இருக்கு? டக்கு பிரான் ஸ்கிட் ஃபிஷ் ஃப்ரை அது போக சிக்கன் பீஃப் 2 பிளேட்டு, பிரான் அதுக்கப்புறம் பிரான் ஒரு பிளேட்டு ஒன்னா வாங்கி. அதுக்கப்புறம் வேற எல்லாத்துலயும் சிக்கன் 2 இருக்குவா, பிரான் 2, பீஃப் 2, மாத்து ஒரு பிளேட். போர்க்கு வேண்டாம். என்னது கனவா மீன்? அதெல்லாம் வேண்டாட்டா. சப்பாத்தி கேட்டிருந்தாரு அவரு, போட்டாச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இது கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் வாங்கிடுறோம். ஃபிஷ் ஃப்ரை, செம்பல்லி, ஜிலேபி 2 கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்ப எல்லாரும் எதுக்காக வந்தோமோ அது இங்க வந்துருச்சு. இல்ல சந்தோஷ் வரது வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்று வர வேண்டியதெல்லாம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. பிளாஸ்டிக்கா? நான் கூட பாட்டிலோன்னு நினைச்சேன். மெனுவெல்லாம் கேட்டாச்சு, ஓரளவுக்கு டீசெண்டான மெனு தான் இருக்குது. பரவாயில்ல, பார்ப்போம். இப்போ ஒன்லயே ஆர்டர் போட்டிருக்கோம், அதெல்லாம் வர. இது முந்திரி கல். ஆக்சுவலாக இது வந்துட்டு பனங்கல், இது வந்துட்டு முந்திரி கல்லுங்க. இது என்ன திராட்சை பழத்தில் செய்வாங்கன்னு நினைக்கிறையா? ஆமா, திராட்சை தான். முந்திரினா திராட்சை தானே ப்ரோ? அப்புறம் ஆமா, அப்படித்தானே சொல்லுவாங்க தேனி சைடு, இல்லையா? வேற என்னது? கேஷ்யூ நட்டா? அடுத்ததா ஆமா, அடுத்ததா ஜிஞ்சர் கல்லு வந்துருச்சுங்க. இது ஜிஞ்சர் கல்லு. இது ஜிஞ்சரா? காந்தாரியா? எங்க எழுதி இருக்கு? ஓகே, இப்ப என்னென்ன கல் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு முந்திரி கல்லு, இது பனங்கல், இது ரெண்டும். இது வந்துட்டு காந்தாரி கல்லு. ஆமா, அதெல்லாம் முந்திரி கல்லு.
ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்டர் போட்ட கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. எம்டி கிளாஸா? எல்லாத்துக்கும் தான் நீ கம்மனு. ஏய் கீழே சிந்தாம ஊத்துப்பா. டீ குடிக்கிறீங்களாவா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்தது சப்பாத்தி. புரோட்டாவா இருக்குடா? எடு ப்ரோ எடு ப்ரோ. இன்னைக்கு என்ன? ஓகே गाइस cheers. ஏய் சப்பாத்தி பயங்கரமா இருக்கு. நம்ம இடிக்க போறீங்களா? சாஃப்ட்டா இருக்கு. நல்லா சாஃப்ட். பை. நம்ம இடிக்க. பை. பிகாஸ் கல் ஒரு உணவின் பாதி. நம்ம ஊர்ல தான் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க எல்லாம் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா பேன் கிடையாது கேரளால. ஓகே, அடுத்ததா ஆர்டர் போட்ட சிக்கன் ஃப்ரையும் வந்துருச்சு. இது 2 பிளேட் ஆர்டர் போட்டிருக்கோம். இந்தாங்க. ஓகே, சிக்கன் ஆர்டர் போட்டாச்சு. பாதி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு டேங்கியான ஃபீல் நல்லா இருக்குங்க. ஓகே, நல்லா இருக்கா? அடுத்து வாத்துக்கறி வந்துருச்சு. இது 2ம் பீஃபுங்க. ஆவி பறக்க பீஃப். இது வாத்து. ஆக்சுவலாக அங்கே நம்ம வாத்து சாப்பிடவே வந்துட்டு ஒரு கிரேவியோட இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு ட்ரையான ஒரு சிக்கன், சாரி ட்ரையான ஒரு டக் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. சிக்கனு எல்லாமே. வாத்துக்கறி ட்ரை பண்ண போறோம். வாத்துக்கறி வந்து ஒரு நல்ல டேங்கியான ஃப்ரை இருக்கு. போன டைம் சாப்பிட்றது இந்த டைம் வந்துட்டு ஒரு ட்ரையான ஒரு ஃபீல்ல வந்துட்டு சூப்பராக இருக்குது சொல்ல போனால். உங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி ரொம்ப குழம்பு மாதிரி இருந்துச்சு. இது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கிரேவிக்கு ஒரு கெட்டியான கிரேவி மாதிரி இருக்குங்க. கல்லுக்கு அப்புறமா இது காந்தாரி கல்லுங்க. இது வந்துட்டு காந்தாரி மீன்ஸ் இங்கே வந்துட்டு மிளகா. அது வந்துட்டு ஒரு காரமான ஒரு மிளகா. அதில் கல் செஞ்சு வச்சுருக்காங்க. அதையும் இப்போ ட்ரை பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு எங்கே போகிறோம்? என்ன இருக்குங்க? காரம் பயங்கரங்க. காரம் மிளகா தான் இருக்கு. காரம் பயங்கரமா இருக்கு. என்னதான் பழங்கள் தென்னங்கள் காந்தாரிங்க வந்து ஒரு மிளகா இருந்து வரங்காட்டிக்கு காரம் போட்டு பிச்சு உதறது. அடுத்ததான் நாங்க போட்ட மீனும் வந்துருச்சு. ஆர்டர் போட்டது. அதுவும் மீன் நல்லா டீப் ஃப்ரை ஆயிருக்குதுங்க. பயங்கரமா அதிகமா புளியாது ப்ரோ. கசக்கும் ப்ரோ. வாவ், வேற மாதிரி இருக்குது. இது என்ன ஜிலேபி மீன் தானே? ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம். பெரிய மீன் எங்க வந்து புடிச்சிட்டாங்க. இதை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம். ஆவி பறக்க மீன். அடுத்த டீப் ஃப்ரையான மீனை சாப்பிட போறோம். ஆக்சுவலா மீன் சாப்பிடுறது அங்க முள்ளு அதிகமா வேற மாதிரி இருக்கு. அதுவும் நல்லா போட்டு பொரிச்சு கரு விட்டு தவா ஃப்ரையா என்ன பண்ணிக்கலாம். நல்லா இருக்கானா? கறி தான் இருக்குது. உண்மை தானே சொல்ல முடியும், பொய்யா சொல்ல முடியும். பாத்துக்கிட்டீங்கன்னா எங்க மீன் இன்னும் ஒரு பக்கம் பாதி இருக்குது. ஆனா இந்த பக்கம் போஸ்ட் மார்டம் பண்ணி எலும்பு மட்டும்தான் இருக்குது. நீ அதுக்கு கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணணும். ஓகே ஸ்குவாட், அடுத்ததான் நாங்கள் ஆர்டர் போட்ட ப்ரான். இறாலு இரவா கனவா அந்த பாம்பு மீன் தானே? எரிய ஒரே நிமிஷம் கை வச்சு. இது இறாலா? அது கனவா இறாலு. இது இறால் மீன். ஓகே ஸ்குவாட், இறால் மீனும் வந்துருச்சு. இது வந்துட்டு கனவா மீன், அந்த பாம்பு மீனும்பாங்களா அது. ஓகே, இறால் ஒரு பீஸ் ட்ரை பண்ணிடுவோம். ஓகே ஸ்குவாட், இறால் ஒரு பீஸ் எடுத்துட்டோம். இறால் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஒரு கிரேவி ஃப்ளேவர், மசாலாஸ் எல்லாம் அப்படி நல்லா போயிட்டு சூப்பரா இருக்கு. அடுத்ததா கனவா மீன். கனவா மீன் மீன்ஸ் இந்த பாம்பு மீன், அந்த பாம்பு மீன் சொல்லுவாங்களா அது.
கனவா மீன் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் கனவா மீன் சாப்பிட போகிறாங்க. இனிப்பு காரம் அது எல்லாமே வச்சுட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை கனவா மீன். பக்கம் தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்ற பசங்களாக இருக்காங்க, அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னும் வாங்கின மீன் பிரானு கனவா மீன் பத்தாதுக்கு இவர் வேறு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பிடிங்க வேற வச்சிருக்கேன். ஆனால் அது எதுவுமே சாப்பிட போறது இல்லை, எல்லாம் இதுதான் தீர்ந்துட்டு இருக்கே தவிர இது சாப்பிட்ற ஐட்டம்லாம் அப்படியே தான் இருக்குது. புது வித டிஷ் ஆம்லேட் பிளஸ் வந்துட்டு டிஷ்ஷு சரி புது வித டிஷ்ஷு அதாவது ஆம்லேட்டு பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரானு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இப்ப அடிங்க வேற மாதிரி அடுத்த புரோட்டா ஆர்டர் பண்ணிருந்துச்சு. புரோட்டா பிளஸ் வந்துட்டு இவர் வேற எல்லாத்தையும் நமக்கே தள்ளிடுறாரு. ஓகே ஸ்குவாட் புரோட்டா பிளஸ் வந்துட்டு கிரேவி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். ஓகே ஸ்குவாட் அடுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா புரோட்டா ப்ளஸ் வந்துட்டு கனவா மீன் இது ரெண்டையும் வச்சு ட்ரை பண்ண போகிறேங்க. ஓகே கனவா மீன் ப்ளஸ் வந்துட்டு புரோட்டா. ஓகே கனவா மீன் ப்ளஸ் புரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாங்க. அது இனிப்பு ப்ளஸ் வந்துட்டு ஒரு மாதிரியான நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பெருசாக புரோட்டாவோட கனவா மீன் சாப்பிட்றது கனவா மீன் மட்டும் தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்கு. மற்றபடி புரோட்டாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருங்க. ஆம்லேட்டோட சாப்பிடும்போது வேணா அந்த இது நல்லா இருந்துச்சு, ப்ரான் நல்லா இருந்துச்சு. இது நல்லா இடியாப்பம் வாங்கியிருக்கோம். இடியாப்பம் கிடைக்காம எவ்வளவு பேர் போராடிட்டு இருக்கோம். இடியாப்பம் பிளஸ் இடியாப்பம்னு கேட்டாலே டக்குன்னு போயிருக்கு. ஆமா இடியாப்பம்னாலே ஓடிடுறாங்க. ரோட்ல சத்தம் தான் கேக்குதே தவிர ரோட்ல என்னடா எல்லாமே அங்கே எடுத்துட்டு இருக்கீங்க. இடியாப்பம் பிளஸ் வந்துட்டு கனவா மீன் ஃப்ரை பயங்கரங்க, பயங்கரம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆப்பம் வாங்கியிருக்கோம். ஆப்பமும் வந்துருச்சு. ஆப்பத்தை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். குழம்பு ஓகே ஆப்பம் வந்துருச்சு. கப்பா கிழங்கு இது கேப்ப கிழங்கு இல்லை. அந்த ஆப்பத்தை எடுத்து கொடுத்துறாடே. ஓகே ஸ்குவாட் அடுத்ததா ஆப்பத்தை ட்ரை பண்ண போறோம். ஆப்பம் சாப்பிட போறோம். அந்த மலை கூட்டிட்டு போனா உனக்கு கொண்டே விட்டுருவாங்க. பசங்களுக்காக நீங்க அந்த நீர்வீழ்ச்சியை கண்ணில் இன்னும் குழம்பு தான் தர மாட்டேங்கிறாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கேரளா டூடி ஷாப் மின்மணி டூடி ஷாப்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டோம். காந்தாரிக்கல், முந்திரிக்கல், பனங்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு அந்த சைடிஷ் தாங்க. சைடிஷ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே நம்மளோட சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஸ்குவாட் சேர்.